திமுக ஆட்சி கலைக்கப்படும். மொழி அரசியலில் 2 திராவிட கட்சிகளுக்கும் இறங்கிய ஷாக் செய். மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் வார்த்தை போர் வெடித்து வரும் நிலையில் திமுக நடத்தும் நாடகத்தையும் அதிமுக எதிர்க்கும் மும்மொழியையும் வெளிப்படையாக பேசி திமுக ஆட்சி களையும் நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மத்திய அரசு 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழியை ஏற்க மாட்டோம், இருமொழியை மட்டுமே பயன்படுத்துவோம் என்று திமுக மற்றும் அதிமுக மற்றும் இதர சில கட்சிகள் கூறி வரும் நிலையில் தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலகத்தில் உள்ள ஹிந்தி மொழியை திமுகவினர் கருப்பு மை கொண்டு அழித்து வருகின்றனர். பாஜகவினரோ இதற்கு ரூபாய் நோட்டில் இருக்கும் ஹிந்தியை அழிக்க முடியுமா என்ற சவாலை விட்டு வருகின்றனர். இதற்கு இடையில்தான் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டியளித்திருக்கிறார். அதில் பூர்வீக பட்டியல் மற்றும் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்க வேண்டிய உள் ஒதுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் பயன்களை பெற்று வருகின்றனர். அதாவது ஒரு மொழியை கற்கக்கூடாது என கூறுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில்தான் மாநில கல்விக் கொள்கையும் வகுக்கப்பட வேண்டும். இங்கு எந்தவிதமான மொழி திணிப்பும் இல்லை. சாதி, மதம், இனம், மொழி ரீதியில் வேறுபாடு காட்டக்கூடாது. மும்மொழி என கூறுவது ஏழை எளிய மக்கள் பயிலக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடம்தான் திமுகவினர் திணிக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் படிக்கும் பள்ளி பற்றி இவர்கள் கூறுவது இல்லை. ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு வாய்ப்பளிக்க மறுப்பது எந்த விதத்தில் நியாயம், தர்மம்? ஹிந்தியை யாரும் திணிப்பதில்லை. மத்திய அரசு பாடத்திட்டத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் மட்டும்தான் மாணவர்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஹிந்தி கிடையாது. இதை திமுக அரசு பள்ளி மாணவர்களுக்கு தட்டி பறிப்பது சட்டவிரோதம். பல மொழிகளை கற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். யாராவது நீதிமன்றத்திற்கு சென்றால் திமுக அரசை கலைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். இதே நிலை நீடித்தால் திமுக 2026ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருக்காது என நான் நினைக்கிறேன். மும்மொழி கொள்கையை எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதும் தவறு. ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையோடு திமுக விளையாடக்கூடாது. இதனால்தான் UPSC தேர்வுகளில் தமிழகத்தின் பங்கு குறைகிறது. கல்வியை வைத்து திமுக சித்து விளையாட்டு விளையாடக்கூடாது என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுகவுடன் நாடாளுமன்றத்தில் கூட்டணி அமைத்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசுவது கூட்டணி பிளவா என்றும் அல்லது கூட்டணி வேறு கொள்கை வேறு என்பது இதுதானா என பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. திமுகவுக்கு இது சாட்டையடியாக பார்க்கப்படுகிறது. மேலும் மொழியை வைத்துதான் திமுக அரசியல் செய்து வருவதை கிருஷ்ணசாமி தெள்ள தெளிவாக கூறியிருப்பது திமுகவுக்கும் அதிர்ச்சியையும் சாமானிய மக்களிடம் வரவேற்பையும் பெற்று வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.